வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ தான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். அது விவசாயியை குறித்த ஒரு காணொளி. அந்த காணொளியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு விவசாயி ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாரு. டிவி மீடியாட்ட எல்லாத்தையுமே அவர் ரொம்ப ஆக்ரோஷங்கிறத விட ஒரு கவலையிலையும் அவர் நிறைய விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. அப்படி அவர் என்னதான் சொன்னார் அப்படின்னா அது ஒரு நெல் குடோன், அரசாங்க நெல் குடோன், அரசாங்க நெல் சேகரிக்கும் இடம்னு சொல்லுவோம்ல, அந்த இடம். ஸோ அதில் நெல்லெல்லாம் வெளியில கிடக்குது, மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் பெருகி கிடக்குது. ஸோ இதை அவர் ரொம்ப ஆத்திரப்பட்டு, என்ன இப்படி அரசாங்கமும் கவனிக்க மாட்டேங்குது, யாருமே மக்கள் யாருமே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வாய்க்கிலேயே சட்டசபையில் அங்கே எல்லாம் விவசாயிகளை காப்போம், விவசாயம் காப்போம்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை நெல்லை சேகரிக்கக்கூடிய அந்த கொள்முதல் நிலையத்தை நீங்கள் சரியாக அமைக்கலை. அதுக்கான இப்போ நெல் நிறைய ஊர்களில் என்ன நடக்குன்னா, அந்த லாரி இது அந்த அந்த அரசாங்கத்தை அந்த நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்தே அங்கே விவசாயிகள்கிட்ட நேரடியாக போய் கொள்முதல் செய்வாங்க. ஆனால் அப்படி கூட செய்ய மாட்டேங்கிறீங்க, மழை பெய்யுது லாரி வராதுங்கிறீங்க, சரி நாங்களாக கொண்டு கொடுக்குறோம், அதை சேகரித்து ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறீங்க, வெளியில் போட்டு வச்சிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அந்த விவசாயி சொன்னார். ஸோ இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை இது ஒரு விவசாயிக்கான பிரச்சனைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் நெல்லை விளை வச்சு அரிசியாக்கி நம்ம அதை உணவா உட்கொள்றோம், நம்ம அதை ஈஸியா கடந்து போயிடுறோம். அவருடைய இது பிரச்சனை, அந்த விவசாயிக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா இது ஒரு நாட்டினுடைய பிரச்சனை. இந்தியா போன்ற நாடு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப அசட்டையா இருக்கிறாங்க. அசட்டைங்கிறது எதனாலன்னா, அவங்களுக்கு இது இது தேவைதான். நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தேவை பாருங்க. அரிசியை கொள்முதல் செய்யற அந்த விவசாயியை மதிக்கணும், அந்த விவசாயத்தை மதிக்கணும், அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கணும், அவங்கள சரி செய்யணுங்கிற அந்த எண்ணமும் நோக்கமும் கொஞ்சம் கூட இல்லாம செயல்படுறதுனாலதான் அவங்க அடிக்கடி டெல்லி போன்ற இடங்கள்ல மிகப்பெரிய போராட்டங்கள்லையும் களங்காண்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விவசாயத்துக்கு நம்ம மக்களாகிய நம்ம மக்களுக்கும் அதுல பொறுப்பு இருக்கு. அரசாங்கத்தை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில நம்ம விவசாயிகளை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் உணவு தட்டுப்பாடு இல்லாம நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கிறதுக்கு வழி செய்ய முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.